அடுத்ததாக ஐயா ராமதாஸ் வெர்சஸ் சின்னவர் அன்புமணி மோதல். இதெல்லாம் சரியில்லை. ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், துரோகிகள் அதிகமாயிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த கட்சியை பொறுத்தளவு நான் சொல்றது தான் எல்லாம். என் பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா இறங்கி போ வீட்டுக்கு போ. ஐயா இப்படி பேசுறதுக்கு காரணம் துரோகி மணி. மணிதான் முழு காரணம். இரு, எது பேசுறதாலும் வேல்முருகன், நீங்கெல்லாம் ஒரு கட்சியின் தலைவர், ஒரு இயக்கத்தின் தலைவர். நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு இன்று இருக்கிற அரசியலை பார்த்தால் எனக்கு அசிங்கமா இருக்கு, வெட்கமா இருக்கு. எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் இந்த அரசியல் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் களம் கேவலமாக கீழ்த்தரமாக அப்படி சொன்னீங்கல்ல. ஏன்னா உங்களை எவனை கண்டுக்கிற போல இருக்கு. அதனால நானும் சொன்னீங்க. இன்றைக்கு நீங்க இருக்கக்கூடிய மேடையில அன்புமணி அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் கேவலமாக அசிங்கமாக சித்தரிக்கிறாங்க. உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. வெக்கமாலாம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூச்சம் சுபாவம் எதுவுமே இல்லை, சிரிக்கிறீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் தாவைக்கில் கட்சி ஆரம்பிச்சு என்னத்தை பிடுங்கிருக்கீங்க, என்னத்தை கிழிச்சிருக்கீங்க. சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கேட்டு உடைச்சிருக்கீங்க, அவ்வளோதான். உங்களால் தமிழினத்துக்கோ தமிழர்களுக்கோ ஏதாவது ஒரே ஒரு பயன் இருக்கா? உங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்த கட்சி நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட அது 30 லட்சம் வாக்கு வாங்கிட்டு அது கம்பீரமாக இருக்கு. உங்களுக்கு பின்னாடி ஆரம்ப கட்சி எது? டிவிகே, அதாவது தமிழக வெற்றிகள் கட்சி. உனக்கும் டிவிகே தமிழக வளர்ந்த கட்சி, அவரும் டிவிகே தமிழக வெற்றி கழகம். ஒரு கட்சியின் தலைமை கூட உங்களால் காப்பாற்ற முடியல, அதை மறுக்க முடியல, அதை புடங்க முடியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பல்ல காமிக்கிறீங்க. அன்புமணி அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தும் பொழுது நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி கத்துறீங்களே என்ன சொல்லி? மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இந்த கட்சிக்கு இந்த மண்ணுக்கு துரோகம் செய்யறாங்க. அவர்கள் 10.5% என்பது டிராமா. நான் திமுக வெற்றி பெற்றால் ஸ்டாலின் அவர்கள் பெருசா என் வாயில வைப்பாரு, அதை எடுத்து உங்களுக்கு 15% சொல்லி உங்க எல்லா வாயில வைப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கிடைக்கல. அந்த திமுக கிட்ட 15% இடஒதுக்கீட்டை இன்னைய வரைக்கும் சட்டமன்றத்தில் நீ கேட்டிருக்கியா, பேசிருக்கியா, இல்ல வாங்கி கொடுத்துட்டியா? இல்ல உங்கள் தொகுதி இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை விட்டு நிதி உதவி பண்ணிட்டாங்க, என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டு சொல்லி ஒவ்வொரு ஊடகம் போய் உட்காந்து ஒப்பர் வச்சுக்கலேன். ஞாபகம் இருக்கா? ஏன்னா வெற்றி பெற்ற தொகுதியில் தொகுதியில் மழை வெள்ளத்தை பாதிக்கப்படுது, அந்த திமுக வருது, அந்த அமைச்சருக்கு வராங்க. உன்னை எங்களை நாயை கூட கண்டுக்கல, கேவலமாக கார் துப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ நீ கத்துற, ஏன் அடிச்சத்தில் பங்கு தரணுமா, இல்லை உதவி செய்து கூப்பிட சொல்றியா? ஏன் சொல்ல வரேன்னா, அவன் கலாய்க்கிறான். உனக்கு வெக்கமால நீ சொல்றதுல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்பயும் சொல்றேன், இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இரு பிரிவு இருக்காங்க. திராவிட முன்னேற்றம் சொல்லுகிறது, ஐயா வந்தாங்கன்னா 5 சீட்டு தரேன்னு. அதே கட்சியில் பயணிக்கூடிய திருமாவளவனுக்கு வெறும் 6 சீட்டு தான். ஆனால் அதே அன்புமணி ராமதாஸ் தான் பிஜேபி கூட குறைஞ்சபட்சம் 30 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கிறாரு. அதான் வலிமை. ஆனால் இதே திமுகவில் இல்லை இதே திருமாவளவனால திமுகவில் 6 சீட்டுக்கு மேலே வாங்க முடியாது, நீயும் 1 சீட்டுக்கு மேலே வாங்க முடியாது. நீங்கள் இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு போனால் கூட அங்கே 5 சீட்டுக்கு மேலே வாங்க முடியாது, 1 சீட்டுக்கு மேலே வாங்க முடியாது. இதுதான் பாமக பலம். அந்த பலத்தை, அந்த தலைவரை, அந்த கட்சியை கேவலப்படுத்துறாங்க. கொஞ்சோண்டு வெக்கம் இல்லாமல் பல்ல காமிக்கிறீங்க. இந்த திமுக ஆட்சியில் தான் நீ சொன்ன பத்தியா, என்னை சாதியை கடந்து, என்னை சமத்துவத்தை கடந்து எல்லா உறவுகளும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க சொன்ன பத்தியா. அந்த கட்சியில் தான், அந்த கட்சியை ஆண்ட பிறகுதான் ஒரு பட்டியல் தலைவர், ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் கொலை செஞ்சாங்க, கொல்லப்பட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது சிபிசிஐடி விசாரணை தேவையில்லைன்னு சொல்லுது. இதையெல்லாம் தட்டு கேட்க முடியல. நீ எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவானவரா, பட்டியல் சமுதாயத்துக்கு நீ நல்லவரா? ஏன்னு சொல்ல வரேன், உன்னால சொந்த சமுதாயத்துக்கும் புண்ணியம் இல்லை, புரோஜனம் இல்லை, அடுத்த சமுதாயத்துக்கும் புண்ணியம் இல்லை, புரோஜனம் இல்லை. பேருக்கு மட்டும் தான் தமிழன் தவிர உனக்கு தமிழர்கள் கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை. நீ பல்ல காமிக்கிற, சிரிக்கிற, வெக்கமால உனக்கு.